மாஞ்சோலை டீ எஸ்டேட் செம டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்க ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உண்மையில் மாஞ்சோலை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் நம்ம குடிக்கக்கூடிய ஒவ்வொரு சிப் டீலையும் ரத்த வாடை அடிக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, நமக்கு டீ நூன் அறிமுக நாளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களோட இரத்தத்தாலையும் வேர்வையாலையும் உருவாக்கப்பட்டது தான் இத்தனை ஆயிரம் ஏக்கர் டீ எஸ்டேட். மாஞ்சோலை பெயருக்கு ஏற்றபடி பார்க்கும் இடமெங்கும் பசுஞ்சோலையாகத்தான் காட்சியளிக்கிறது இந்த மலை. இங்கு உருவாகியுள்ள இந்த டீ எஸ்டேட் குறித்து அறிந்து கொள்ள நாம் ஓர் நூற்றாண்டு பின்னோக்கி பயணிக்க வேண்டும். ஆயிரத்தி 1929 அந்த ஆண்டில் தான் மாஞ்சோலைங்கிற ஒரு ஊரே உருவாக்கப்படுது. இது இயற்கையானது இல்லை, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. 1700களில் அப்போ இது ஒரு பெரிய காடு. இந்த காடு அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானம், இப்போ கேரளாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானம். 1700ல் அரியணை போர் நடக்குது. யார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி, ஏன்னா மன்னர் இறந்து போயிடுறாரு. அப்போ ஊமையம்மைன்னு சொல்லிட்டு அந்த ராணி இருக்காங்க. ராணியும் சின்ன குழந்தையாக வர்மகனுடைய வாரிசும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அங்கே 8 வீட்டில் பிள்ளைமார் அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு மன்னர் இல்லை, தலைமை இல்லைன்னொடனே அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி இவங்களை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. அடுத்த வாரிசை இல்லாமல் ஆக்குறாங்க. அப்போ இந்த ராணியும் தன்னுடைய குழந்தையும் சில உதவியாளர்களும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படி அவங்க மலை ஏறி மலை இறங்கின இடம் தான் சிங்கம்பட்டி. இந்த சிங்கம்பட்டியினுடைய பகுதி எல்கைக்குள்ளே நிற்கிறாங்க. அப்போ சிங்கம்பட்டியில் ஜமீன் ஒருத்தர் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஜமீன். உயிர் கேட்டு வருது, உயிர் பிச்சை கேட்டு வருது. இந்த குழு அவங்களுக்கு உதவியாக இருக்குது. 20-25 ஆண்டு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த குழு 20-25 ஆண்டு உதவி செஞ்சு இந்த 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 வாரிசை வளர்த்து அந்த வாரிசுக்கான எல்லா பயிற்சியும் கொடுத்து உருவாக்குறாங்க. ஒரு 25 ஆண்டு கழித்து மறுபடி எங்கே போகிறாங்கன்னா, அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு படை எடுத்து போகிறாங்க. போய் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. யார்? வாரிசு, மன்னருடைய வாரிசு. அப்படி கைப்பற்றி எடுக்கும்போது ஆட்சியை எடுத்தாச்சு. ஆனால் அந்த நேரம் படையை வழிநடத்தி சென்ற, உதவிக்கு சென்ற சிங்கம்பட்டி ஜமீனுடைய அடுத்த வாரிசு செத்து போகிறார் அந்த போரில். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெருந்தன்மையோடு என்ன கொடுக்குறாங்கன்னா 74,000 ஏக்கர் கொடுக்குறாங்க. 1919 அக்டோபர் 15 ஒரு வழக்கு நடக்கு, கொலை வழக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சென்னை தேனாம்பேட்டையில் நியூ இங்கிலாந்து காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருந்திருக்கு. இப்போ இல்லை அந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் ராஜகுமாரர்கள் கல்லூரின்னு அதை சொல்லியிருக்காங்க, ராஜ்குமாரர்ஸ் காலேஜுங்கிறாங்க. அங்கே கொல்லப்பட்டது யார் அந்த 1919 அக்டோபர் 15னா அந்த கல்லூரியுடைய முதல்வர். இந்த கிளமன் டிலாகே கொல்லப்பட்டதில் 2 பேரை குற்றவாளியாக ஆக்குறாங்க. ஒருத்தர் சிங்கம்பட்டி ஜமீன், அந்த வாரிசு. 2வது கடம்பூர்னு சொல்லக்கூடிய கோயில்பட்டி தாண்டி திருநெல்வேலிக்கு போகிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடம்பூர் ஜமீனுடைய வாரிசு. வழக்கு முடிவில் குற்றவாளிகள் இல்லைன்னு அறிவிச்சிடுறாங்க, விடுதலை கொடுத்துட்றாங்க. இந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதம் இந்த வழக்குக்காக சிங்கம்பட்டி ஜமீன் செலவழித்த தொகை ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய். அந்த 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 மொத்த சொத்தையும் அடகு வச்சு விற்று தான் அந்த வழக்கில் காப்பாற்றிருக்காங்க வாரிசை. என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இடத்த, அந்த 74,000 ஏக்கர் சொந்தமான இடத்துல ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை குத்தகைக்கு கொடுப்போம். அப்படிங்கும்போது பாம்பேயில் இருக்கக்கூடிய வாடியான்னு ஒரு குரூப் வருது. அவங்க குழு எவ்வளோ பெரிய குழுன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு பிரிட்டானியாங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த பிரிட்டானியா கம்பெனியுடைய உரிமையாளர், துணியில் பாம்பே டையிங்னு ஒரு துணி இருக்குது, அப்புறம் கோ ஏர் அப்படிங்கிற விமானம், ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் இந்த கிரிக்கெட்டில் பஞ்சாப் கிங்ஸ் 11ன்னு சொல்லக்கூடிய அந்த அணியில் பார்ட்னர் திரைப்பட நடிகர் பிரீத்தி சிந்தாவும் இந்த நெஸ்வாடியா அப்படிங்கிறவரும் அவர் தான் அந்த பிபிடிசி. பர்மாவான இப்போதைய மியான்மரிலிருந்து மரங்களை இறக்குமதி செய்து வந்த நிறுவனம் 1913ஆம் ஆண்டு தனது கவனத்தை தேயிலை தோட்டம் பக்கம் திருப்பியது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என பெயரிடப்பட்ட அந்நிறுவனம் ஆனைமலையில் தனது முதல் டீ எஸ்டேட்டை அமைத்தது. தொடர்ந்து தனது கவனத்தை தென் தமிழ்நாட்டிற்கு திருப்பியது.
மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தார் அணைக்கு மேலே சுமார் 4000 அடி உயரத்தில் சிங்கம்பட்டி ஜமீன் வசம் இருந்த காடுகளை வாங்கிய நிறுவனம் மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் சுமார் 800 ஹெக்டேரில் டீ எஸ்டேட்டுகளை அமைத்து 3 ஆலைகளையும் நிறுவியது. சின்ன பிள்ளைல அரசுகிட்ட வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் டெம்பரவரி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிறண்ட ஆக்கிட்டாங்க. இந்த காக்காச்சி ஊர்லேருந்து இங்கேருந்து நாங்கள் நடந்து போய் வேலை பார்த்தோம். 3 தலைமுறையாக இங்கே இருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. 2 பெண் குழந்தைகளும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. என் கணவர் இந்த தேயிலை பறித்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தான் இருக்கார். நாங்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்ப்போம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாலுமுக்கு எஸ்டேட்டில் தான். நான் சர்வீஸு வேலை பார்த்து 27 வருஷம் ஆயிடுச்சு. என் தாத்தா அப்பா அங்கே வேலை பார்த்தாங்க. அப்போ நான் 4 தரமே வேலை பார்த்துட்ருக்கேன். என் அப்பா அம்மா இங்கே தான் வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. இப்போ நான் வாக்கப்பட்டிருக்க வீடும் எங்கள் அத்தை மாமா தேயிலையில் தான் வேலை பார்க்காங்க. சின்ன பையனில் வயசு ஒரு 17 வயசில் வந்தேன். இப்போ நான் 25-30 வருஷம் ஆகிட்டு 30-35 வருஷம் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே இப்போ 3வது தலைமுறை. என்னுடைய அத்தை, அதுக்கப்புறம் என்னுடைய கணவர், என் பிள்ளைகள். இப்போ நாங்கள் 4 தலைமுறையாக இங்கே தான் இருக்கிறோம். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் தாத்தா இங்கே தான் வேலை பார்த்தாங்க. பாட்டி தேயிலை தான் பறித்தாங்க. அப்பா பிறந்தது எல்லாமே இங்கே தான். இப்போ அப்பாவுக்கு இப்போ 65 வயசு ஆகிட்டு. அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் என் கூட என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் இங்கே தான் கல்யாணம் முடிஞ்சு தேயிலை தான் பறித்தாங்க. நான் 3வது ஜென்ரேஷனாக இருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா காலம் முடிஞ்சு இப்போ நான் கிட்டத்தட்ட இங்கே பிறந்து வளர்ந்து 15 வருஷம் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கம்பட்டி ஜமீனுடனான குத்தகை 2028ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வரும் நிலையில் மொத்த டீ எஸ்டேட்டும் அரசின் வசம் வரவிருக்கிறது. 100 வருஷமா இந்த மக்களோட உழைப்பை உறிஞ்சி லாபம் கொளிச்ச இந்த பிபிடிசி கம்பெனி ஒப்பந்த காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஏன் மூடணும்? ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மலை உச்சியிலேருந்து தள்ளி விடுற மாதிரி இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு இந்த கம்பெனி எங்கள் எல்லாரையும் கைவிட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அந்த மக்கள். இதுவரைக்கும் இந்த வேலைக்காக எத்தனையோ உயிரை கூட இழந்திருக்கோம். ஆனால் இப்போ அந்த உயிரை விடவும் பெருசாக ஒன்று இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதால் சுமார் 500 தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு அளித்துள்ள பிபிடிசி நிறுவனம் வீட்டை காலி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. தேயிலை பறிக்க மட்டுமே தெரிந்த தாங்கள் சமவெளிக்கு சென்று எப்படி சமாளிப்போம் என கண்ணீர் விடுகின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். 60,000 கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கே போய் நாங்கள் வீடு பார்க்கட்டும்? இப்போ ஒரு வீடு கேட்டால் 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு கேட்காங்க. நாங்கள் அந்த ரூபாவை கொடுத்தா நாங்கள் ஜாமானை போய் எங்கே போய் போட நாங்கள் இந்த மழையும் காத்துக்குள்ள இப்போ வீடு தருவாங்க, அப்போ வீடு தருவாங்க. நாங்கள் பார்த்தோம் வீடு தரோம். எத்தனை மழை வேணாங்க கலெக்டர் கொடுக்கும். அந்த எங்கள் லெட்டர் அங்கே அங்கேயே மாட்டாங்க. வேற போக சொல்லிட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. இந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்னென்னா இந்த இயற்கை உரம் தயாரிக்கிற மிஷினில் வேலை பார்த்தேன். அப்போ அதில் என்னுடைய வலது கரம் பாதிக்கப்பட்டுச்சு. என் வலது கை துண்டிக்கப்பட்டுட்டு 4 விரல்கள், கையில் உள்ள விரல்கள்லாம் போயிடுச்சு. 4 விரல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிபிடிசி நிர்வாகத்தில் ஒரு லைட் ஒர்க் போட்டு கொடுத்தாங்க. நான் இவ்வளோ நாளும் இந்த லைட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், செக்யூரிட்டி ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த கம்பெனி நிர்வாகம் கம்பெனி அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ என்னுடைய அந்த இது நம்மளுடைய அடுத்த வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ என்னை மாதிரி இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆரோக்கியமாக இருக்க மனுஷன் கூட ஒரு உழைப்புக்கு அடுத்த முயற்சியை பண்ணலாம்.
என்னை மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு முயற்சியும் பண்ணதுக்கான வழி இல்லை. ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு வீடு காலி பண்ணி போகிறதும், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை மாறி போகிறது எல்லாமே நமக்கெல்லாம் எவ்வளவு நடைமுறை சிக்கலையும் சுமையையும் உருவாக்குன்னு தெரியும். ஆனால் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அவங்களுடைய 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், மொத்தமாக 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவங்களுடைய ஆதார், ஓட்டுரிமை, அவங்களுக்கான ரேஷன், அவங்களுக்கான கோயில், ஆஸ்பத்திரி, ஸ்கூலு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளில் போகணும். நேற்று வரைக்கும் இந்த மண் எங்களோடையது, இந்த இடம் எங்களோடது, இந்த ஊர் எங்களோடது, இந்த காடு எங்களோடது. இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே நாங்கள் வேற ஆளாக மாறுறோம், சொந்த மண்ணிலேயே அகதிகள் மாதிரி உணர்கிறோம் அப்படிங்கிறாங்க. போகணும்னா எங்கே போக முடியும்? வீடு வாசல் இல்லை. வீடு வாசல் இருந்தால் தான் போக முடியும். இந்த ஜாமான்கள்லாம் கொண்டு போய் எங்கே போட முடியும்? ஒத்திக்கு கேட்டால் 4 லட்சம் 5 லட்சங்க. இந்த வாடகை கட்ட 7000 8000ங்க. வேலை பார்த்தா தானே நாங்கள் வாடகை கட்ட முடியும். வேலையே இல்லைங்கையில் நாங்கள் எங்கே போய் எந்த வீட்டில் போய் இருக்க முடியும்? அதனால தான் எஸ்டேட்டை விட்டு போகாமல் இருக்கோம். 28 பேராக ஓடுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். என் பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. 2 பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்கு. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. படித்து முடிச்சுட்டு என் பிள்ளைய வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சோம்பலன்னு தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ வெளியே கூட அனுப்பாமல் வச்சுட்டு இருக்கேன். 2 பிள்ளைகளுக்கு நான் நீ கல்யாணமே முடிக்கலை. 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை படித்து முடிச்சுட்டு இப்போ தான் சென்னைக்கு போன வருஷம் தான் வேலைக்கு போயிருக்கான். இந்த பொண்ணு இல்லை. இவளுக்கு நான் நீ கல்யாணம் பார்க்கணும், வர செலவு, எஸ்டேட்டில் வேலை பார்த்து பிள்ளைகளை என்னால் படிக்க முடியாதான் வச்சு முடிஞ்சது. சொத்து சுகம் எது நான் சேர்க்க முடியல. என்னதான் பண்ண போகிறோமோ தெரியல. 6 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கெலாம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வீடு இல்லை எங்களுக்கு சொந்தமாக எதுவுமே. இப்போ கீழே போனால், ஊருக்கு போனால் எங்களுக்கு தங்குறதுக்கு எந்த வசதியும் இல்லை. வீடு பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 டேஸாக போய் அலைஞ்சிட்டு வந்துட்டோம். வீடு பார்க்குறோன்னா எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. வாடகை வீடு பார்க்கலான்னா வாடகை வீட்டுக்கு கெட்டதுக்கு எங்களுக்கு வேலை எதுவும் இல்லை அப்பா அம்மாவுக்கு. இப்போ கீழே போனாலும் என்ன வேலை பார்க்கணும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு காலேஜ் சேர்க்குறமே நாங்களுமே ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தோம். ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்டுறது அளவுக்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களும் படிக்க வச்சாங்க. அதனால் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்னும் போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவங்க கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடு பார்க்குறதுக்குமே அது எங்களுக்கு காணாது. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போது எங்களை இப்போ காலி பண்ண சொல்லுதாங்க. காலி பண்ண சொல்லும்போது வீடு கிடையாது, வீடு இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களை காலி பண்ண சொல்லுதாங்க. நான் எங்களுக்கு எங்கே போவேன்னு தெரியலை. ஆனால் ஜூலை 31 காலி பண்ணணுன்னு கம்பெனி சொல்லியிருக்கு எங்களை. நாங்கள் எங்கே போகணும் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இருக்கோம். வீட்டுக்கு 10 நாள் அலையுதோம் சார். ஒரு வீடு வாடகை கூட வீடு கூட கிடைக்கல எங்களுக்கு. என்ன செய்யணும் தெரில. இன்னும் 1 மாதத்துல நாங்கள் ஃபேனெல்லாம் கொண்டு போய் எங்கே போய் வைக்க, எங்கே போய் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பொட்டை பிள்ளை இந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு கூட கிடையாது. அந்த பொண்ணுக்கு 2 ரெட்டை பிள்ளைங்க, 2 பொட்டை பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா ரேஷன் கார்டில் கிடைக்குங்களுக்கு அதுக்கு கூட வழி இல்லாமல் அவங்க இருக்காங்க. பிள்ளைகளும் இருக்காங்க. தாய் தாப்ப மாதிரி நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் அந்த ஊரை விட்டு போக சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஒரு வேதனை. எங்களால் போக முடியல. இருந்தாலும் போகக்கூடிய சூழ்நிலையில் இக்கட்டில் இருக்கிறதுனால எங்களால் என்ன செய்யணும் தெரியாமல் எல்லாருமே மனவேதனையில் இருக்கோம். எங்கள் நிலைமை தான் அப்படி இருக்குன்னா எங்கள் வயத்தில் பிறந்த பிள்ளைங்க நிலைமையும் அப்படி இருக்குங்கும்போது அது ரொம்ப ஒரு வேதனை. தாய் வீடை விட்டு போக சொல்லுதாங்களே, இங்கே தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனை. எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். ஆனால் சொந்த பந்தம் எத்தனை பேர் இருந்தாலும் எங்களுக்கு தாய் வீடு நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். 47 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இந்த இடத்த விட்டு போங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு மன உளைச்சல்ல தான் சார் எல்லாரும். ஆனால் மன திருப்தியாக யாருமே இந்த இடத்த விட்டு போகல. மன வேதனையில் தான் இந்த இடத்த விட்டு போகிறோம்.
இப்போ வரை எனக்குங்க ஒரு சலுகையுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. இங்கேயே இருந்து வளர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளம்புங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொட்ட பிள்ளைங்களுக்கு முக்கியமாக சேஃப் கிடையாது. எங்களுக்கு இப்போ ஒரு வீடு கூட நாங்கள் பார்க்கல, எங்கேயுமே எங்களால் போகவும் முடியலை. நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது கிளம்புறதுக்கு மனசு இல்லை. 2 பிள்ளைகளை வச்சுட்டு என்ன கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 5 நிமிஷம் உட்காந்து இந்த இதில் இருந்தாலே போதும், ஒரு கஷ்டமும் தெரியாது. நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம், பழகிட்டோம் அப்படி. அதனால் இது எங்களுக்கு இந்த இது ரொம்ப கஷ்டமாக தெரியாது எங்களுக்கு. இன்னைக்கு கீழே போய் நாங்கள் என்ன கஷ்டப்பட போகிறோம். அந்த வெயில், எங்களால் வெயிலில் இந்த பாப்பாவோட நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த வெயிலில் இருக்க மாட்டாங்க அந்த பாப்பா, அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. இன்னைக்கு கீழே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வீட்டை காலி பண்ணால் தான் உங்களுக்கு பணம்னு சொல்லுதாங்க. வீட்டை காலி பண்ணால் உங்களுக்கு அந்த கிராச்சிட்டியை ஏற்றிடுவோம், எல்லா பணமும் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரை ஒன்றுமே ஏற்றலைங்க சார். இன்றைக்கி காலையில் கூட போய் நான் கேட்டிருக்கேன், ஒன்றுமே ஏற்ற முடியாதுன்ட்டாங்க. பையத்தை ஏற்றுவோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு அடிமை மாதிரியாக இருந்தோங்க சார் இவ்வளோ கிழமை. ரொம்ப கஷ்டத்தோட கூட இப்போது வெளியே போக சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியில் போகணும், அந்த கட்டத்தில் இருக்குங்க சார். எங்களுக்கு வேலையில் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஓடி ஓடி வேலையெல்லாம் வாங்கினாங்க. லாஸ்ட்டில் இப்போ கை விட்டுட்டாங்க சார். எல்லாம் போங்கிற கட்டத்தில் கம்பெனி வச்சாச்சு சார். இவங்க கொடுக்குற ரூபாயை வச்சு ஏதாச்சும் பண்ணணும். இந்த ரூபா பத்தாதுங்க சார். ஒத்திக்கே ஒரு வீடு எடுத்தாலும் 3 லட்சம் 4 லட்சம்ங்க. இங்கேருந்து போனால் நாங்கள் இதெல்லாம் காடாயிருங்க சார். எல்லாம் புளி எல்லாமே வந்துடும். இதை கண்ணீர் வடித்து தான் போவோங்க சார். ரொம்ப கவலையில் தான் போவோம், சந்தோஷமாக போக முடியாதுங்க சார். இதை விட்டு போக முடியாது. தொழிலாளர்கள் குடும்பமாக வெளியேறிவிட்டால் இங்கு நடத்தப்படும் பள்ளியின் நிலையும் கேள்விக்குறியாகி உள்ளது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நாங்களும் போகணும். ஏன்னா நான் இங்கே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்கேன். கம்பெனியோட ஸ்கூல் தான், நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்க இல்லாத காரணத்தினால நாங்களும் போகணும். இப்போ எங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. இந்த இடம் அப்படி ஒரு சொர்க்கம். நாங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்களுடைய அனுபவம் எல்லாமே இந்த இடம்தான். என்னால் அதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த இடத்த பற்றி இன்னும் அதுக்கு என்ன வார்த்தைன்னே எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம், எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னால் இங்கேருந்து போகிறதுக்கே எங்களுக்கு மனசு வரல. 65 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கோம் நாங்கள். எங்கள் வீட்டில் அந்த வீடெல்லாம் எனக்கு என்ன, இந்த வீட்டே கவர்மெண்ட் எங்களுக்கு தந்துடாதா, எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் இந்த வீட்டை நம்ம வாங்கி இருந்துட மாட்டோமா அப்படின்னு தோணுது. இதே 3 ரூம் வீடு தான், எங்களுக்கு வசதியெல்லாம் வேண்டாம். இதே வீடு இதே இடத்த எங்களுக்கு தந்துட மாட்டாங்களா? இது மாதிரி எங்கேயுமே எங்களுக்கு அமையாது. எவ்வளோ பெரிய ஊருக்கு போட்டுமே, நாங்கள் வெளிநாட்டுக்கே எல்லோரும் போட்டுமே, ஆஹா எங்களுக்கு எவ்வளோ வசதி கொடுத்தாலும் இந்த 3 ரூம் வீடு, அந்த கோயில், இந்த காடு, இதுதான் எங்களுக்கு அப்படின்னே வாழ்க்கை அமைஞ்சு போயிட்டு, அதனால் எங்களால் இங்கே விட்டு போகவே மனசு வரல. எங்களை வளர்த்த தாய்க்கு தான் நாங்கள் திடீர்னு அந்நியமாகி போயிட்டோம். ஆனால் எங்களை பெத்த தாய் ஏன் எங்களை கண்டுக்காமல் போகணும்? அவன் எங்களை தூக்கி மார்போடு அணைச்சிக்கலாமே. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிற இந்த அரசாங்கம் ஏன் எங்களோட எங்ககிட்டே இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒரு கடைசி யாசகம் வேண்டி நிற்கிறாங்க இந்த மக்கள். இனி எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து நல்லது ஒரு செய்யணும்னா, இப்போ ஒரு விஆர்எஸ் அமௌண்ட் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த விஆர்எஸ் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இனி வருங்காலத்துக்கு எனக்கு என்ன உண்டு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு அறிவுறுத்திருக்காங்க எங்கள் மதுரை கோர்ட்டு. நீதி அரசர்கள் என்ன சொல்லுவாங்க, மாதம் 10,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த இப்போ வீட்டில் லீவ் இருக்கனால. நீங்கள் அதை கேட்குறவங்க, அதை கொடுக்குறவங்க, இன்னைக்கு எனக்கு 15 வருஷம் இருக்குது, அந்த சர்வீஸ் பைசாவை உங்களை கொடுக்க சொல்லுங்கள், விஆர்எஸாக கொடுக்க சொல்லுங்கள். விஆர்எஸ்ன்றதுக்கு அவங்களா கொடுக்குறது, நாங்களாக கேட்கல. நாங்களாக கேட்டிருந்தா நீ கொடுக்குறத கூட நாங்கள் போயிடுவோம். அவங்க தானே கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு கவர்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்கு. இவன் எங்களை நிப்பாட்டுறவங்க எங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டா, அப்போ நல்ல அமௌண்ட்டை கொடுத்துட்டா நாங்கள் ஏன் போட்டு தப்புன்னு அடிச்சிட்டு இருக்க போகிறோம்? இனி டேண்டி எடுத்து நடத்துனாங்கன்னா ஓரளவு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு உள்ள வருமானத்தை தேர்த்துக்கலாம், நாங்களும் வாழ்வாதாரத்தை தேடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், யாருக்கெல்லாமோ இது காடு, இந்த எங்கள் பிளெயின்ஸில் இருக்கவங்களுக்கு ஃபாரஸ்ட் வேலை கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் இந்த காடு இங்கேருந்து குதிரைவட்டி வரைக்கும் எந்தெந்த காடு எங்கெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் காட்டுவாசி மாதிரி தான், மலைவாழ் மக்கள் மாதிரி தான். எங்களுக்கு ஒரு வாட்சர் போஸ்டிங், இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு போஸ்டிங்
ஃபாரஸ்ட்டில் கொடுக்கலாம் இல்லையா? இலங்கை தமிழர்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் வந்து இந்த மாஞ்சோலை மக்களுக்கு கிடையாது. ரெண்டாவது காணி குடியிருப்பு, இந்த மலைவாழ் மக்களுக்கு உள்ள நல்ல திட்டங்கள் வந்து இந்த மாஞ்சோலை எஸ்டேட்காரங்களுக்கு கிடையாது. முக்கால்வாசி வரைக்கும் எங்கள் வீடே இல்லை சார். ஸோ வீடு கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை நான் இங்கே வந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை எதுவுமே தெரியாது. அதுக்கு என்ன வேலை ரெடி, என்ன வேலை அவங்க மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் இது எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சப்போஸ் இங்கே கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாலும் நல்லதான் சார். கவர்மெண்ட் எடுத்து இந்த டேன்டின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதுக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தீர்வு சொன்னால் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ போய் என்ன பண்ண, இந்த பொருட்களை கொண்டு போய் நம்ம எங்கே போட அப்படிங்கிறது நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஏதாட்டும் ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு வீடு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட போகும். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் தான் நாங்கள் இருக்கோம். ஆண்டு முழுக்க தேவை இருக்கிற ஒன்று கண்டிப்பாக வருமானம் ஈட்டக்கூடியதாக தான் இருக்கும். அரசுக்கு நஷ்டமாகாது. இது சின்ன முதலீடு. இன்னைக்கு நிலைமைக்கு அரசு இப்படி ஒரு 600 குடும்பத்துக்கு வந்து வேலை கொடுக்கணும்னா இப்படி ஒரு காட்டிலேயே யோசிச்சாலும் அரசு முதலீடு இல்லை, கோடிக்கணக்கில் இருக்கணும். இது ஏற்கனவே உருவாக்கி ஒரு தேவையான அடிப்படை கட்டமைப்போடு இருக்கு. அப்படியே நாளைக்கு தொடரலாம், அந்த அளவில் இருக்கு. அதனால என் பார்வையில் மறுவாழ்வு என்பது அந்த மக்களை தொடர்ந்து அங்கே அதே ஊர்லேயே வேலைக்கு வச்சுக்கிறது மட்டும்தான் இருக்கும். மக்கள் அங்கே இருக்கிறது தான் காட்டுக்கு பலம். மாஞ்சோலை பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கப்படும் என புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லை மக்களவை உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் உறுதியளித்துள்ளார். அவருடைய குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஒரு அறிக்கை தயார் செய்து தமிழக அரசிடம் சமர்ப்பித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்கள் தொடர்ந்து அங்கே பணிபுரிவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். நிச்சயமாக ஒரு நிரந்தர முடிவெடுப்பதற்கு காலம் இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். 2028 மட்டும் அவர்களை இருப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு முடிவு எடுப்பதற்கு நமக்கு சற்று ஒரு பிரீதிங் டைம் இருக்குது. தலைமுறையாக உழைச்சி நாங்கள் சம்பாரிச்சது காசு பணம் சொத்து சுகம்லாம் இல்லை. எங்களுக்குன்னு எப்போவும் எங்கள் கூட எந்த தருணமும் இருக்கக்கூடிய உண்மையான மனுஷங்களை தான். இங்கேருந்து காட்டிலேருந்து நாங்கள் நகரத்துக்கு போயிட்டா இங்கே இழக்கிறதுல எங்களால் மறுபடியும் சம்பாதிக்கவே முடியாதது அந்த உண்மையான மனுஷங்களை தான் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையில் மொத்தத்தில் மாஞ்சோலையிலேருந்து இந்த மக்கள் கண்ணீரோடு வெளியேறும்போது அனாதையாகிறது இந்த மக்கள் மட்டும் இல்லை, இந்த காடும் தான்.